ஹாய் குட்டீஸ். ஆச்சு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். யாரை பற்றினா வீரமங்கை வேலுநாச்சியார், இந்த ராணியை பற்றி ஆச்சு சொல்ல போகிறேன். நமக்கு இந்திய சுதந்திர போராட்டத்தில் லேடிஸ் யார் ஃபைட் பண்ணாங்க, சண்டை போட்டாங்கன்னா நமக்கு ஞாபகம் வர்றது யாருன்னா உடனே ஜான்சி ராணி தான் சொல்லுவோம். ஜான்சி ராணியை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, கனிம ஹிஸ்ட்ரியிலலாம் படிச்சிருப்பீங்க, வேலுநாச்சியாரை பற்றியுமே படிச்சிருப்பீங்க. சரியா? நமக்கு ஞாபகம் வருது ஜான்சி ராணி தான். ஆனால் அவங்க பிறக்கிறதுக்கு ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம தமிழ்நாட்டில் ராம்நாட்டில் ஒரு வீரமங்கை இருந்திருக்காங்க. அவ்வளோ ஃபைட் பண்ணியிருக்காங்க பிரிட்டிஷ்காரங்களோட. அவங்கள பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அதனால ஆச்சு உங்களுக்கு இவங்கள பற்றி ஆச்சு கொஞ்சம் சொல்கிறேன். சரியா? இப்போ இவங்க 1730 பிறந்தாங்க. யார்? நம்ம வீரமங்கை வேலுநாச்சியார். ஜான்சி ராணி 1830 1830 அப்போ அவங்க பிறந்திருக்காங்க. இப்போ 100 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம ஊரில் இப்படி ஒரு வீரமங்கை, ஒரு ராணி இருந்திருக்காங்க. அவங்கள பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அவங்க எப்பேர் தைரியமானவங்க அப்படின்னு. அவங்க எங்கன்னா நம்ம ராம்நாடு, மதுரை பக்கத்தில் தான் இருக்குது. ராம்நாட்டில் அவங்க அப்பா பேர் செல்லமுத்து சேதுபதி, அவர் பெரிய கிங். அவங்க அம்மா பேர் முத்தாத்தாள் நாச்சியார். அவங்களுக்கு தான் இந்த குட்டி பாப்பா பிறக்குது. யார்? வேலு நாச்சியார். ரொம்ப அழகாக, ரொம்ப க்யூட்டாக பிறக்குது. ராஜாவுக்கும் ராணிக்கும் ரொம்ப சந்தோஷம், பயங்கர ஹாப்பி. அதோட என்னென்னா வளர வளர ரொம்ப புத்திசாலியாக, ரொம்ப தைரியமான பொண்ணாக இருக்குது. அப்போ அவங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். அதனால் ராஜா என்ன பண்ணிட்டாரு, நம்ம பொண்ணுக்கு எல்லா கலைகளும் தெரியணும்னு சொல்லிட்டு குதிரை ஏற்றம், வால் பயிற்சி, களரி எல்லாம் சொல்லி கொடுக்குறாரு. அவங்க ஈஸியாக பெருசாக பெருசாக பயங்கர தைரியமாக பிரேவாக எல்லாத்தையும் கற்றுக்குறாங்க. அதோட இங்கிலீஷு, ஃப்ரெஞ்சு, இப்போ லாங்குவேஜும் நிறைய லாங்குவேஜ் கற்றுக்குறாங்க. அப்போ பாருங்களேன், அவ்வளோ டேலண்ட்டாக இருந்திருக்காங்க. நம்ம சொல்கிறது 1730 அந்த பீரியட்லேயே பாருங்கள், அவ்வளோத்தையும் லாங்குவேஜையும் கற்றுருக்குறாங்க, எல்லா கலைகளும் கற்றுருக்காங்க. ஆனால் நம்ம ஊரில் என்னென்னா கொஞ்சம் பெருசாகிட்டா உடனே கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. அது மாதிரி வேலுநாச்சியார் ராணிக்கும் பக்கத்து நாட்டில் சிவகங்கை ஊர், சிவகங்கையிலேருந்து முத்துவடுகநாதர், அவர் அந்த ராஜாவை கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. அவருமே ரொம்ப தைரியசாலி, அவரும் ரொம்ப டேலண்டான ராஜா. அவருமே சிவகங்கையில் அவர் தான் ராஜா. ஒன்று வேலுநாச்சியார் ஏற்கனவே ரொம்ப அறிவான புத்திசாலி. எப்படி இருக்கும்? கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க. அவங்களுக்கு ஒரு குட்டி பாப்பா பிறக்குது, அது பேர் வெள்ளச்சி. இந்த டயத்தில் ஏற்கனவே நம்ம பிரிட்டிஷ்காரவங்க நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க. அதுக்காக வேண்டி எல்லா பக்கமும் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. சுதந்திர போராட்டத்துக்காக வேண்டி எல்லாரும் ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி இந்த பிரிட்டிஷ்காரவங்க சிவகங்கையில் முத்துவடுகநாதர்கிட்ட சண்டை போட்டுட்டே இருக்காங்க. ஒரு 10 வருஷமாக அவர் எதுவுமே பண்ண முடியல. உடனே உங்களுக்கு கோவம் வருது. யார்? பிரிட்டிஷ்காரங்களுக்கு, அந்த துரைக்கெல்லாம் ரொம்ப கோவம் வருது. எப்படி இந்த முத்துவடுகநாதரை கொல்றது? 10 வருஷமாக நம்ம ஒன்றுமே செய்ய முடியலையே. ஏன்னா சிவகங்கை, ராமநாதபுரம் எல்லாத்தையும் அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடலாம்ல. அதனால யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்போ அவங்க ஸ்பை யாருன்னா, யார் ராஜாவை பற்றி என்னென்ன பண்ணுறாரு, என்னென்ன செய்கிறாருன்னு தெரிஞ்சுக்க ஆள் அனுப்புகிறாங்க. அப்போ அந்த ஸ்பை அந்த ஆளை என்ன பண்ணுறான், போயிட்டு என்ன ஒரு வார்த்தை சொல்கிறான்னா, இந்த முத்துவடுகநாதர் வாரம் கோயிலுக்கு போவார். ஏன்னா ரொம்ப பக்தி உள்ளவர். காளையார் கோவில் இருக்குது, காளையார் கோவில் கோட்டை கோயில் இருக்குது, அதுக்குள்ளே வாரம் போவார். அந்த சமயத்தில் அவர் வால் கொண்டு போக மாட்டார், ஸ்வாட் எடுத்துகிட்டு போக மாட்டார்ன்ற விஷயத்த சொல்கிறான். எப்படி இருக்குது பாருங்களேன். அதுதான் தற்காப்புக்கு கண்டிப்பாக வால் வேணும் ராஜாக்கெல்லாம். கோயிலுக்கு போகும்போது இவர் கொண்டு போக மாட்டார்ன்ற விஷயத்த ஃப்ரெஞ்சுக்காரங்கிட்ட போய் சொல்லிடுறாங்க. அதுதான் சான்ஸுன்னு நவாப் படை, பிரிட்டிஷ் படை எல்லாம் சேர்ந்து கரெக்டாக அவர் கோயிலுக்குள்ளே போகும்போது சுற்றி வளைச்சிட்றாங்க. இந்த காளையார் கோயிலை சுற்றி வளைச்சி அவரை கொன்றாங்க. அவரை ஷூட் பண்ணி கொன்றாங்க. இந்த கோட்டையை ஃபுல்லாக அவங்க கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டாங்க. இந்த கோட்டையை ஃபுல்லாக அவங்க கண்ட்ரோல் கையில் வந்துருச்சு. இந்த நியூஸ் நேராக வேலுநாச்சியார் ராணிக்கு போய் சேர்ந்துருச்சு. அவங்களுக்கு எப்படி இருக்கும்?
அவங்க ஹஸ்பண்ட் தானே, எப்படி இருக்கோ அவரோட கணவர் தானே. கோவம் வந்துட்டு அவங்களுக்கு எங்கள் வீட்டுக்காரர் ஹஸ்பண்டை யார் கொண்டாங்களோ அவங்க நான் கண்டிப்பாக கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சபதம் போடுறாங்க, ப்ராமிஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ரொம்ப கோவம் வருது, அளவில்லாத கோவம் வருது. ஒரு குட்டி பாப்பா வெள்ளச்சின்னு ஒரு சின்ன பொண்ணு வேற இருக்கு அவங்கக்கிட்ட. அப்போ மருது சகோதரர்கள் 2 பேர், பெரிய மருது சின்ன மருதுன்னு. அவங்க எங்கே இருந்தாங்கன்னா விருதுநகரில் இருக்காங்க. நம்ம சேதுபதி இருக்கார்ல, ராஜா வேலுநாச்சியார் ராணியோட அப்பா இருக்கார்ல சேதுபதி, அவர்கிட்ட இவங்களோட அப்பா வந்து தளபதியாக இருந்திருக்கார். தளபதியாக இருக்கும்போதே இந்த சின்ன மருதும் பெரிய மருதும் ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க, ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டு, செம்ம சேட்டை பண்ணிக்கிட்டு, ரொம்ப ஆக்டிவாக புத்திசாலியாக. என்னன்னா அவங்க 2 பேருக்கும் கதை சொல்கிறது யாருன்னா அவங்க அம்மா. ரொம்ப வீர சீர கதையெல்லாம் சொல்லி தைரியமான கதையெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கறனால இந்த சின்ன மருதும் பெரிய மருது 2 பேரும் ரொம்ப தைரியமானவங்களாக இருக்காங்க. அவங்க அம்மா சொல்கிற கதையை கேட்டு கேட்டு அவங்களுக்கு ரொம்ப தைரியமான பசங்களாக இருக்காங்க 2 பேரும். ரொம்ப குதிரை ஏற்றம், அவங்களும் வால் பயிற்சி, குதிரை ஏற்றம், களரி எல்லாத்துலேயும் நம்பர் 1 இருக்காங்க 2 பேரும். இந்த ராஜா செத்த உடனே அவங்க நேராக வேலுநாச்சியார்ட்ட வர்றாங்க ராணிகிட்ட. இல்லை ராணி, இப்போதைக்கு நீங்கள் ஒன்றும் பண்ணாதீங்க, ஒரு 6 மாதம் டைம் எடுத்துக்குவோம், கண்டிப்பாக இந்த பிரிட்டிஷ்காரவங்களை கொல்லுவோம். நம்ம ராஜாவை யார் கொன்னாங்களோ அவங்கள கண்டிப்பாக நம்ம கொல்லுவோம், ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், ஒரு 6 மாதம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு இந்த பெரிய மருதும் சின்ன மருது 2 பேரும் வந்து சொல்கிறாங்க. இன்னும் ராணியும் அவங்க சொல்கிறது கேட்குறாங்க. கேட்டுட்டு அந்த நாட்டை விட்ட குழந்தைய எடுத்துகிட்டு அவங்க தலைமறைவாக போகிறாங்க. தலைமறைவாக ஒரு 5-6 கோட்டைகளில் போய் ஒளிகிறாங்க. எதுக்கு ஒளிகிறது மட்டும் இல்லை, அங்கே போய் அவங்க நிறைய பயிற்சி எடுத்துக்கிறாங்க. வால் பயிற்சியிலேருந்து எல்லா ஃபைட்டு எல்லாம் கற்றுக்குறாங்க. அதுக்குரிய எவ்வளோ வேணும், வால் வேணும், பீரங்கி வேணும், அதுக்குரிய எல்லா திங்ஸையும் சேர்த்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க நிறைய இடத்துல தலைமறைவாக இருந்திருக்காங்க பெரிய பெரிய கோட்டைகளில். அதெல்லாம் ஆச்சு. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன் அவங்க எப்படி அவங்க போர் எடுத்துகிட்டு போனாங்க, அவங்க என்னென்ன போர் தந்திரத்தை யூஸ் பண்ணாங்க அப்படின்றத ஆச்சு அடுத்த கதையில் சொல்கிறேன். சரியா?